வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு குயில் குஞ்சு முட்டையிலிருந்து இப்பதான் வெளியில வருது. பார்க்கும்போது ரொம்பவே வீக்கா இருக்குது. கண் கூட சரியா திறக்கல. ஆனா இப்போவே அது என்ன பண்ணுது தெரியுமா? அந்த கூட்டில் இருக்கிற மற்ற பறவையோட முட்டைகளை ஒவ்வொன்றா கீழே தள்ளி விட்டுருது. ஒரு சில நொடிகளில் எல்லாமே முடிஞ்சு போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த அம்மா பறவை திரும்பி வருது. ஆனா அதோட முட்டைகள் இப்ப இல்லை. கூட்டில் இருக்கிறதோ ஒரே ஒரு குஞ்சு தான். அதை பார்த்து எந்த சந்தேகமே இல்லாம இது என்னோட குழந்தை தான் நம்புது. அதை ஃபீட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த குயில் குஞ்சு மட்டும் வாயை பெருசா திறந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அம்மா பறவையோ தான் கூட சாப்பிடாம எல்லா ஃபுட்டையும் அதுக்கே கொடுக்கும். அதோட டைம், எனர்ஜி, எஃபர்ட் எல்லாத்தையும் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த குயில் குஞ்சு அம்மா விட பெருசா வளர்ந்துடுது. இனிமே அந்த அம்மா பறவை தேவையில்லைன்னு அந்த குயில் பறந்தே போயிடுச்சு. திரும்பி கூட பார்க்கல. அம்மா பறவை மட்டும் அது திரும்பி வரும்னு காத்துக்கிட்டே இருந்துச்சு. இதை தான் சைக்காலஜியில் எமோஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் உங்கள்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவாங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக மூவ் ஆன் ஆயிடுவாங்க. நம்ம தான் ஒரு நாள் அவங்க மாறிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் ரியாலிட்டியில் உங்கள் டைம், மணி, எனர்ஜி எல்லாமே காலியாயிரும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் மியூச்சுவல் இல்லை, ஜஸ்ட் யூசேஜ் தான் புரிய வந்துச்சுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்கள் இரக்கம் அவங்களுக்கு தேவையில்ல, உங்களுக்கு தான் ரொம்ப தேவை. புரியும் நினைக்கிறேன்.